என் பேர் சொல்லு 4 அடி அடிக்க சொல்லலாம். போதும் போதும் 4 அடி சொன்னாங்க 2 தான் அடிச்சிருக்கீங்க. அப்ப பேசி கேட்காதீங்க சரியா? சுருக்குண்டு இருக்குமா? இருக்குது இப்ப. ஏய் அப்படி இருந்தாலும் நான் யாரு சொல்றேன் வா. அடி வரும் தேசமாதி என் தந்தையாரோ காதிக மன்னன். ஓ காதிக மன்னன். சரி, காந்தார தேவியனுடைய தாய். தாய். ஆமா சரிங்க. அப்படி இருந்தாலும் விஸ்வாபுத்திர மணிவனா இருந்தாலும் என்னுடைய பேரோ விஸ்வாபுத்திரன் ஆகட்டும் சாமி. அப்படி இருந்தாலும் நானோ ஒரு ராஜரிஷி பட்டம் பெற்றவன். ஓ ராஜரிஷி பட்டம் பெற்றவன். சரி, அப்படி இருந்தாலும் நான் ராச ரிஷியாக இருந்தாலும் மாத தியாகலோகத்திலே சரி மாதத்திலே ஒரு முறை தேவேந்திர மன்னன் தேவர் சபை கூட்டுவது வழக்கம். இன்றைய தினம் தேவலோகத்துல தேவர் சபை கூட்டுவதாக நம்மளுக்கு அறிக்கை வந்திருக்கிறது. அதனால எங்க போக வேண்டும்? தேவலோகம் போக வேண்டும். மறுபடியும் போகலாம்.
வந்துவிட்டோம். இந்த தேவலோகத்திலே தேவர் சபை கூடுதான். ஆமா, அதனால இந்த தெய்வலோகம் வந்து விட்டோம். தேவர் சபை கூட்டி விட்டோம். சரி. ஆனால் இந்த தேவர் சபைக்கு சுழல் முக்கோடி தேவர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் யார் யார் வருவாங்க என்று எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. யார் வருவார் என்று பார்ப்போம். தாங்கள் யார்? நானோ வசிஷ்ட மகாமுனிவர். வசிஷ்ட மகாமுனிவரா? ஆமா. அப்படியா? கொடுத்தால் சாப்பம், நீட்டால் வரம் படைத்த தேவரிஷி படைத்தவன். அப்படியா? அப்படி இருக்கும் தருவாயில் அமராவதி முனுலகத்திலே தேவசபை கூடுவது அன்றாடும் தினத்தில் அல்லவா? அதனால் தாங்களிடத்திலே வந்து சேரலாம் என்று சொல்லி தேவலோகத்துக்கு வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. தாங்கள் வந்தது நன்மையாகும். சரி, அமருங்கள். சரி. இன்னும் யார் வருவார் என்று பார்ப்போம். தாங்கள் யாரு? இதோ இந்த தேவர் சபையில தேவர் சபை கூட்டத்துக்காக அடிக்க வந்தது. ஆமா, அதனால இந்த தேவர் சபைக்கு வந்திருக்கேன். தாங்கள் யார்? நானோ விஸ்வாமுத்திரன். அப்படியா? தவநாடியா? ஆமா. அப்படியாகட்டும். தாங்களும் அமர வேண்டும். தாங்கள் யாரு? தாங்கள் நான் யாரென்று தெரியவில்லையா? உன்னை பார்த்தால் எனக்கு தெரியவில்லையே. என்னை பார்த்தால் ஒரு அரசன் போல் தெரியவில்லை. அரசன் போல் தெரிகிறது. தாங்கள் யார் என்று உரைத்தால் போதும். அதாவது திக்கத்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய திக்கத்த ராஜனுடைய பெயர். திக்கத்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய திக்கத்த ராஜன். திக்கத்த ராஜனா? ஆமா. அப்படியா? இந்த தேவர் சபைக்கு தாங்களும் வந்தது ஒரு புண்ணியமாக. ஆகட்டும். அமருங்கள். தாங்களும் ஆகட்டும். அமருங்கள். தேவேந்திர மன்னா, என் சிவாதானம் எங்கே? தன்னுடைய சிம்மாதானமா? அங்க அமருங்கள். எங்க? அங்கே அமருங்கள். அமருங்கள். தேவேந்திரா, இவ யாரு? ஒன்ன பொண்ண காலையில 1 ரூபா கூட வாங்க மாட்டேன். கோயால வாங்க சேர என்ன யாரும் வைக்கிற பாடி அத்தனை பேர் பிடிச்ச அல்ல. ஆதமத்த நாட்டுக்கு திக்கத்த ராஜாவா? அங்க கீழே தேவேந்திர மன்னா, நானுடைய நாடாளக்கூடிய மன்னன். அப்படி இவன் யாரு? பிச்சைக்கார பொண்ணு. என்ன பேசிட்டு தேவர் சபைக்கு சண்டை வேணாம். அவட ஜாவடியில இருந்து வர பூரா பேப்பரும் குறுக்கி போகுது. ஆறு தனக்கு கோபம் கொள்ள வேண்டாம். தாங்கள் அமர்கள் வாருங்கள். தூரமா இவன் யாரு? ஓம பொண்ணு
கீழே உட்கார்றாங்க. என்ன யார் என்று தெரிகிறதா? தேவேந்திர மன்னா யார் என்று தெரியாம கூட இவங்க எதுக்கு ஊமர் தேவன் ஓயால முதல் தவறு சற்று என்ன பண்ண நீங்க பிச்சைக்கார பொண்ணு நீங்க வழியில வர்ற வழியில காயத்தை பூரா பொறுக்கி போட்டுட்டு ஒரு மலைக்காடு போயில நிறையா கொண்டுட்டு வந்துட்டு யாரா நான் நாட்டு ராஜாங்கிறேன் ராஜண்டா கொடுத்தா சாப்பம் கொடுத்துருவேன். சாப்பம் புளுத்து நீ சாப்பத்தினாலேயே நீ செத்து போயிருவேன். அவர்கள் எல்லாம் அமர இடத்துல வந்து இந்த கலாட்டா பண்ணன திக்கத்தராஜா சற்று பொருங்கள். நாங்கள் சண்டை வேண்டாம். அப்படியே ஆகட்டும். அமர்கள் உனக்கு என்னடா சும்மாதானா? சும்மாதானா சபையில பார்த்து உனக்கு என்னடா அறியது இருக்கு? இந்த தேவநாதத்துல இப்படி ஒரு சண்டையா? குட்டி ஊடி கம்பெனிடா அவன் சாத்தி போற போற வலி போடா. யார கூதிங்க பக்கம் வந்து சபையில உட்காரு. வாங்கங்க வாங்க. யார புடிடா. யார புடி ஊடிடா. கராங்கரி அமருங்க. சண்டை வேணாம் சண்டை வேணாம். சபையிட்டு போக சொல்லு. சரி தேவேந்திரா இனிமேல இப்படி சண்டை நடக்கிற இடத்துல முதல் தவறே ஒண்ணுது. வேண்டாம் இந்த தேவலோகம் புனிதமான தேவலோகம் வருதுரா. வருதுரா என்ன ஒண்ணுக்கா எனக்கு இல்ல உனக்கு எல்லாம் சும்மாதானா? சத்துதான் பொருங்கல சபையில பேர் என்னடா? பேர் என்னடா? நான் யாரா இருந்தாலும் நீ யாரா? நீ யாரு? காட்டு வாசி போட்ட நீ அவனுக்கு ஊடு வாசல் இருக்குதா? காடு காட்டு வாசி சண்டையோ வேண்டாம் இந்த தேவலோகத்துல. சற்று அமர்கள் கோபம் கொள்ள வேண்டாம். ஆறு தெரியாம கூதி மூடி கீழே வேண்டாம். தாங்கள் சண்டை கொள்ள வேண்டாம். இந்த தெய்வலோகமாக நீ என்ன புண்டையில இருந்து நான் எப்பேற்பட்ட மண்ணு நான் இப்படிதான் இருப்பேன். நான் நாடாளுடைய அரசன். உங்களுக்காக நான் பாக்குறேன். இல்ல
அமரது நாடாளும் நான் நாடாளக்கூடிய அரசன். 56 நாட்டு தேசத்திலே நீ ஒரு பகுதியில வாழ்ந்து வரக்கூடிய நான் ஒரு பதவியில் வாழ்ந்து வரக்கூடிய திக்கத்தராஜன். அப்படியா? இந்த தேவலோகத்துல கால் மீது கால் போட்டு அமரக்கூடாது. அது தெரியுமா? முன்ன யாரு? கால் இறக்குறா காலா? தேவேந்திரா, ஏய், தேவேந்திரா, என்ன இழிவுபடுத்திக்கிறாயா? ஒன்றுமில்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பாவம் கொள்ள வேண்டாம். இந்த சில்லற பொண்ணைக்கு முன்னாடி என்ன இழிவுபடுத்திக்கிறாயா? சற்று பாருங்க. நீங்க அப்படி ஆரம்பத்துல சொன்ன அவனுக்கு மீசையா ஒழுங்கா வளர்ற அந்த கேன பொண்ணு அவெல்லாம் என்ன ஒரு வார்த்தை கேட்டு விடுறான். அமைதியாக இருக்கணும். சரி ஐயா தேவேந்திரம் அண்ணா, ஆ, அமராவதி பொன்னுலோகம் என்று சொல்லக்கூடிய ஆ, இந்த தேவலோகத்துல ஆ, தேவர் சபை அமைச்சிட்டீங்க. ஆமா. ஆனால் ஆ, இந்த தேவலோகத்துல ஆ, புதுமையான ஒரு அதிசயம். புதுமையான அதிசயமா? ஆமா. என்று தினமே இல்லாத ஒரு அதிசயம் ஆ, இந்த தெய்வலோகத்துல ஆ. இன்று என்ன அப்படி ஒரு அதிசயம் இருந்த போது ஐயா என்றையும் கூடக்கூடிய கூட்டம் தான். 33 கோடி தேவர்கள் 48 ரிஷிமாதர்கள். அமாவாசை மாதிரி போடுற சொல்லி பொறுத்துறாங்க அவங்க. டேய், போடா. ஏய், நம்மளு இருப்பா. போட தெரியாதாடா எங்களுக்கு? இப்ப சொல்லிதான் போடுவாங்களா? ஐயோ, ஒரு அவசரப்படாத. ஏய், வருதுடா. ஏய், நான் கடைசி போயிருவேன். ஆ, தேவேந்திரா, அமராவதி பொன்னுலோகத்துல ஆ, சந்திரன், சூரியன், வாயு, வர்ண பகவான் அனைவற்ற பேரும் கோடி தேவர்களும் ஆ. 48 ரிஷிமாதர்கள், ஆ. பெண்ணர், கம்புருட சித்தர்கள் அனைவர்களுமே வந்திருக்காங்க. ஆமா. ஐயா, அவன் ஏன் என்ன சொல்லல? கம்முன்னு உட்காருங்க பார்க்கலாம். கிருஷ்ணர் மகாமுனிவரே, தாங்களுமா அமர்ந்து எல்லாத்தையும் சொல்றேன். என்னையா சொல்லவன்? சரி சரி, தாங்களும் தான். நானும் ஒரு நாடாளக்கூடிய மன்னன். ஆமா ஆமா. முனிவரே, விதிஷ்ட மகாமுனிவரே, இந்த தேவலோகத்திற்கு மாதத்தில் ஒரு தினம் திங்கட்கிழமை என்று இந்த தேவர் சபை கூட்டப்படும். இந்த தேவர் சபையில நீ என்னமோ வார்த்தை கூறினாயே, ஆமா அது என்ன வார்த்தை? ஐயா, ஆ, காட்டிலே ம், யார் யார் நல்லவர்களா இருக்கணும், யார் யார் தீமைகள் இருக்க வேண்டும் ம். அப்படி என்று நன்மை தீமை அறிவது தானே உங்களுடைய அறிவது என்னுடைய வழக்கமாகும். ஆனால் என்னுடைய நாட்டிலே ஆ. குடகிரி அயோத்தியா புரியிலே ஆ, பொய் பேசாத மன்னன் ஒருவன் இருக்கிறான். என்ன? ஏய், ஓ, என்னடா? சற்று பாருங்கள், என்ன வார்த்தை கூறுகிறாய்? ஒரு பொழுது நடக்காதா? தாங்கள் சண்டை கொள்ள வேண்டாம். எப்படி எப்படி? குடகிரி அயோத்தியா புரிய நகரத்திலே நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய குடகிரி அயோத்தியா புரியல ஆ, பொய்யே பேசாத இருக்கக்கூடிய மன்னன் ஒருவன் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஆமா, என்ன நாட்டில் பொய் பேசாதவன்? குடகிரி அயோத்திபுரி ஆண்டு வரக்கூடிய அயோத்தியாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஹரிச்சந்திரன் என்று ஒருவர் இருக்கிறார். ஆ, நாட்டில பொய்யே பேசாதவன் ஒருத்தர் இருக்கிறான். என்னுடைய நாட்டுல நீதி நேர்மையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன அதிசயம் இது? ஆமா, உலகத்திலேயே ஏய், இந்த நாட்டிலேயே பொய் பேசாதவன் ஒருத்தர் இருக்கிறானா? ஆமா அப்படியா? ஆமா. நிறுத்துறா, நிறுத்து. ஏய், அடக்கடா, அடக்கடா, அரமண நாயே. ஏய், ஏய், ஏண்டா? வேண்டாம். என்ன பார்த்து போடா வாடாங்கறான். இவன் யாரு? ஏய், ஆ, உன்னுடைய வண்டவாளம் தெரியாது? என்னடா வேண்டாம்? ஏண்டா டேய்? என்ன வேண்டாம்? ஏண்டா? ஏண்டா? ஏண்டா ஒக்கால வழியில ஒரே ஊர்ல இருந்துட்டு ஏன்டா இப்படி சண்டை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், ஒரே ஊர்ல இருந்து சண்டை வரும். வேற ஊர்ல வேண்டாம். என்ன வார்த்தை? இவனை தேவசை விட்டு போச்சு. ஏன்? ஏய், எதற்காக? பொய் பேசுறவன் இருக்கானா? போடா டேய். ஓடேய். டேய், ஏய், பீஷ்மா புத்திரரே, உனக்கு எனக்கு இப்ப வரப்போகுது. ஏய், அன்றைய தினத்திலே கௌசிகி ராஜனாக நீ இருந்தவன் உண்மைதான். இருக்கும் தருவாயில நாட்டிலே வேட்டையாடி கொண்டிருந்தாய். வேட்டையாடி கொண்டிருந்த அந்த இஷ்டாயை முடித்தவுடனே
ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சோர் என்று என்னிடத்துல வந்த ஏண்டா டேய், என்னிடத்திலே இருக்கக்கூடிய காமதேன் பசு என்று சொல்லக்கூடியது வர்றவர்களுக்கு போறவர்களுக்கு யாருக்குமே இல்லைங்காம பசி அடக்கக்கூடிய காமதேன் பசு ஒன்று இருந்தது. ஏண்டா சண்டால நயவஞ்சகனே, முத நாள் சோறு போட சோறு தின்னேன், புத்தியோடு போய் புடச்சிக்க வேண்டித்தானே. ஏண்டா ஐயோக்கு நாய, மறுநாள் கழித்த உடனே மறுநாள் கழித்து பொழுது விடிந்த உடனே அந்த அந்தி சாயம் முடிந்த உடனே இந்த ஐயோக்கு நாய் என்ன செய்தான் தெரியுமா? அந்த காமதேவன் பசுவை களவாடி சென்றான் கயமை. களவாடி போனதும் தாங்கள் பொருள் நாயே நீதிமானாக இருக்கக்கூடிய என்னுடைய குடகிரி அயோத்தி மாபுரியிலே நீ என்ன அகத்துல இருந்தியோ பொய் பேசாத. காமதேவன் பசு வச்சுதானே நீ உன்னால ஒரு அதாவது 2 பேரும் பீப் மாத்திரை போட்டீங்களா இல்லையா? தேவேந்திரா சற்று பாரு விதிஷ்ட மகாமுனிவரே, நாங்கள் வந்து இந்த பூலகத்தில் பொய்யே பேசாதவர்கள் என்று விவரிக்கிறாய் அல்லவா, ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா இந்த மானிட மக்கள் வந்து விடிந்தால் போதும் கூவுதே ஒன்று. ஆமா கூதி பொழுது விடிய காலத்துல கொக்கரக்கோ கோவென்று கூவுது ஒரு கோழி. கோழி அல்ல சாவலு. அது யாரு? ஒட்ட கோழி. அது என்னன்னு சொல்றோம்? கோழி கூவுதுங்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒட்ட கோழி அப்படி இருக்க இந்த உலகத்திலேயே பொய் பேசாதோ அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்றீங்க. ஆமா, அததான் அவரு அவளுக்கு கோபப்படுறாரு. உலகத்திலே பொய் பேசாத ஆண்டு வரக்கூடிய, அதாவது உடையிலே அயோத்தியா நகர்ல பொய் பேசாம இருக்கிறான் ஹரிச்சந்திரன் என்று பெயர் புகழ் பெற்றவர். ஒரு பொழுது நடக்காது. பொய்யே உன்னால வாங்கவே முடியாதுடா, போடா. பொய் வாங்கியே கட்டலாம். வாங்கவில்லை என்றால் முனிவனுடைய தவத்தையே அழிந்து போகணும், அழிந்து போக கடவாய். அப்படி முடிவான இடத்துல அவன் இடத்துல நான் பொய் வாங்கலையானா வாங்கலைன்னா இந்த முனிவர் வேடத்தை விட்டு மறுபடியும் நான் மாறி பீஷ்மாச்சாரியர் இல்ல இல்ல இந்த பொய் நான் அவன் இடத்துல பொய் வாங்காது விட்டான். என்னுடைய பக்தன் இடத்திலே நீ பொய்ய வாங்கிட்டீனா இனிமேலும் நான் அந்த முனிவர் தவத்தை விட்டு இந்த தேவலோகத்துல கூடுவதே இல்லை. பொய் வாங்கலையானா இந்த முனிவர் வேடத்தை விட்டு எப்படி எப்படி அவன் இடத்திலேயே நான் பொய் வாங்காது விட்டான். இந்த முனிவர் வேடத்தை விட்டு நான் இந்த மானிட ஜென்மமாவே இருக்கல. அப்படியா? உண்மைதான். அவரிடத்தில் பொய்யை வாங்காது விட்டுட்டால் நான் இந்த முனிவர் பட்டமே எனக்கு வேண்டாம் அப்படி என்று விളിக்கிறாயா? அதாவது இந்த தேவரசிங்கிற பட்டம் வேணும் இல்லையா? அந்த தேவரசி பட்டமும் வேண்டாம், இந்த முனிவருடைய பட்டமும் வேண்டாம் எனக்கு. அப்படியா? அவன் இடத்துல போய் வாங்கியே காட்டுறேன் நான். என்னுடைய பட்டனை ஒரு பொய் வாங்கிவிட்டேனா மாட்டில் இருக்கக்கூடிய வாழை உருவி அதில் இருக்கக்கூடிய நூலை பூநூலாக போட்டு அதை செஞ்சு காட்டுறேன். இல்ல அங்கே இருக்கக்கூடிய அமராவதி பொன்னுலோகத்துல மும்மூர்த்தி கடவுள் அனைவர்களும் ஒன்றா சேர்றாங்க. அந்த இடத்துல மதுகுடத்தை எடுத்து நான் 3 சுத்தி வர்றேன். இல்லையா நான் அந்த முனிவர் தவத்தையே விட்டுறேன். இல்லைன்னா நீ செத்து போயிடணும். போடா. பொய் வாங்கியே காட்டுறா. பார்க்கலாம்டா. வாங்கிட்டு வாடா, வாங்கியே காட்டுறா. வாங்கிட்டு வாடா, போடா. அந்த ஹரிச்சந்திர இடத்துல பொய் ஒரு பொய்யாவது அவன் இடத்துல வாங்கியே தீருவேன். வாங்கியே காட்டுறேன்னு நீ சத்தியம் செய்ற. உண்மைதான். அவ்வளவுதானே? ஆமா. ஆகட்டும். பாருங்கள், இன்னொரு குவார்டர் எனக்கு வாங்கி கொடுத்தேன். அப்படியா? தனக்கு ஊர் மக்களிடம் சொல்லி எதையோ ஒண்ணு பால் டயர் வாங்கி தரவா. இந்த தேவிலோகத்துல இரு ரிஷிமார்களும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்கிறாங்க. என்னவென்று தெரியுமா? என்னன்னு? பூலோகத்துல ஹரிச்சந்திரன் என்று ஒருத்தன் இருக்கிறானா, அவன் வந்து பொய்யே பேசாதவனா. பொய்யே பேச? ஆமா.
அப்படியாப்பட்டவன் ஒருத்தன் இந்த பூமியில இருக்கிறான்னு தெரிஞ்சு தெரிஞ்சு அவருக்கு இருவரை என்ன செய்கிறாங்க, மினிஸ்டர் வந்து சரி பொய் பேச மாட்டான்னு அவன் உரைக்கிறான். ஆனா இவரு என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் அந்த பொய்யை நான் வாங்கியே தீரேன், ஒரு பொய்யாவது நான் வாங்கியே தீருவேன், அவன் வாயிலிருந்து ஒரு பையாவது நான் வாங்குவேன் அப்படி என்று இவங்க 2 பேரும் சண்டை இட்டுட்டு போயிட்டாங்க. இந்த தேவலோகம் இதற்கு மேல் அவர்கள் வந்தால் மட்டுமே ஆகட்டும். போகலாமா? போகலாம். தேவேந்திரமன்னா, அந்த அரிச்சேந்திரன் இடத்துல நான் ஒரு பொய்யாவது வாங்கி வர வரைக்கும் அந்த வசிஷ்டர் எங்கேயுமே போக கூடாது. அப்படியா? உன்னுடைய இடத்துல உன்னுடைய கட்டளையிலே இருக்கணும். அப்படியாகட்டும். எப்பொழுது நான் கூப்பிடுறேன் அப்போது இந்த தேவர்கள் அனைவருமே வர வேண்டுங்க. அவ்வளவுதானே? ஆமா, அப்படியே ஆகட்டும். இந்த தேவர் சபை நீங்க வர்ற வரைக்கும் இந்த தேவர் சபையே கூடாது. பிறகு அவனை எங்கேயுமே விடக்கூடாது. உன்னுடைய கட்டளையில இங்கதான் இருக்கணும். அப்படியே ஆகட்டும். நான் எப்ப தேவர்களை அழைக்கிறனோ அப்பொழுது அனைவரும் இங்க வர வேண்டும். சரி, இது என்னுடைய கட்டளை. ஆகட்டும். அவன் இடத்துல போய் வாங்கியே வர்றேன். சரி, தேவர் சபை தேவர் சபை கலைகிறது. கலைந்தது.